அடுத்ததா வந்து கிரக அவஸ்தை அதை பற்றி பேசுறதுக்காக திரு வடிவேலு ஐயா வந்து மோனூர்லேருந்து வந்திருக்காரு. ஐயாவோட பேச்சை கேட்போம். நன்றி. நான் மோனூர் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் நாமக்கல் வட்டாட்சியராகவும் பரமத்தியோடு வட்டாட்சியராகவும் பணிபுரிந்து இப்பொழுது கடந்த 12 ஆண்டுகளாக ஓய்வு பெற்று 10 ஆண்டு காலமாக இந்த ஜோதிட துறையிலே பரம்பரை ஜோதிட ஆராய்ச்சியாளராகவும் ஜோதிட ஆசிரியராகவும் பணிபுரியாற்றி வருகிறேன். எனக்கு இந்த வாழப்பாடி ஜோதிட சங்கத்திலே பேசுகின்ற வாய்ப்பு இப்போ முதலாவதாக எனக்கு கிட்டியுள்ளது. அது நமது நண்பர் ரவி ஜெயக்குமார் அவர்கள் தான் என்னை அழைத்து வந்தார்கள். நான் இங்கே எல்லாரும் வந்து பாரம்பரியம் அது இது பற்றி நம்ம கருத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் ஒரு வித்தியாசமான கான்செப்டை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கிரக அவஸ்தை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அவஸ்தை அப்படின்னா என்னங்கிறது கஷ்டம் சங்கடம்னு பேர். ஆனால் கிரக அவஸ்தை அப்படிங்கும்போது அது கஷ்டம் சங்கடம்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு கிரகம் பலன் கொடுக்கறதுல எப்படி வலிமையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே பொருள். அந்த கிரகம் எந்த பருவத்தில் இருக்குது, குழந்தை பருவத்தில் இருக்குதா, இல்லை வாலிப பருவத்தில் இருக்குதா, இல்லை இது விளையாட்டு பருவத்தில் இருக்குதா, இல்லை முதியோர் பருவத்தில் இருக்குதா, இல்லை வயோதிக பருவத்தில் இருக்குதா அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் கிரக அவஸ்தையில் ஒரு சப்ஜெக்ட். நாம் எத்தனையோ ஜாதகத்தை பார்க்குறோம், ஆட்சி பார்க்குறோம், உச்சம் பார்க்குறோம், ஒரு கிரகம் வக்கரம் பார்க்குறோம், நீச்சம் பார்க்குறோம், யோகியை பார்க்குறோம், அபியோகியை பார்க்குறோம். எல்லாமே ஏதோ ஒரு கான்செப்டில் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு பலன் வருது. ஆனால் அதையும் மீறி நம்ம இன்னொரு கான்செப்ட் பார்க்கணும்னா அது ஒரு கிரக அவஸ்தைன்னு ஒன்று இருக்குது. அது கிரக அவஸ்தையில் ஒரு கிரகம் எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதை மெயின். அது எந்த அளவில் இருக்கும்போது எப்படி பலன் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அந்த அவஸ்தை அப்படிங்கிறது. இந்த கிரக அவஸ்தை அப்படிங்கிறது இப்போ ராசி ஆண் ராசி, ஒற்றைப்படை ராசியெல்லாம் ஆண் ராசி, இரட்டைப்படை ராசியெல்லாம் பெண் ராசி. ஒரு ராசிக்கு 30 பாகைங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும். அந்த 30 பாகையை வந்து 5 பாகமாக பிரிக்கணும். இப்போ 5 பாகமாக பிரித்தா ஒரு பாகத்துக்கு 6 டிகிரி 6 பாகை வரும். ஒவ்வொரு 6 பாகைக்கும் ஒரு கிரக உடல் வலிமை, அதாவது எந்த பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படிங்கிறது இப்போ தெளிவாக நம்ம போர்டில் விளக்கமாக சொல்ல பாருங்க. அவஸ்தையில் 5 வகை. ஐந்து பிரிவு. முதலாவது அவஸ்தை பால்ய அவஸ்தை. இது வந்து குழந்தை பருவம். இரண்டாவது அவஸ்தை குமார அவஸ்தை அல்லது கௌமார அவஸ்தைம்பாங்க. அதாவது பள்ளி பருவம்னு வச்சுக்கலாம். இது வந்து 10 வயது, இது வந்து 10 to 20 வயது. மூணாவது யவன அவஸ்தை. அல்லது யுவ அவஸ்தை. இதாவது வாலிப பருவம். அதாவது திருமண காலம்னு வச்சுங்களேன், திருமண வயது. அதுக்கப்புறம் விருத்த அவஸ்தை. இது வந்து முதியோர் வயது. இது வந்து எத்தனை வேணும்னா 25 to 50 வச்சுக்கலாம். இது 50 to 65 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிருத்யு அவஸ்தை. அல்லது மரண அவஸ்தை.
வயோதிகம், 65 வயதுக்கு மேல். மொத்தம் அவஸ்தைகள் 5 வகைப்படும். இது ஒவ்வொரு அவஸ்தைக்கும் 30 டிகிரி ஒரு ராசிக்கு, 30 டிகிரியில 6 6 பிரிச்சா 5 பாகம். அப்போ இது முதல் 6 பால்யாவஸ்தை, ரெண்டாவது 6 to 12, ஓகேங்களா? மூணாவது 12 to 18, நாலாவது 18 to 24, இது 24 to 30. இது ஆண் ராசியில இருந்து இது அப்படியே. இதே பெண் ராசிக்கு வந்ததுன்னா இப்படி போயிடும். ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 6 விருத்தி அவஸ்தை வரும், 12 விருத்தாவஸ்தை, 12 இந்த யவன அவஸ்தை ஆண் பெண் ராசிக்கு ஒரே அவஸ்தை தான், 12 to 12 தான். இது சென்ட்ரா வந்துடும். இது நாலாவது 18 to 24 வரும், 24 to 30 வந்துடும் பெண் ராசியில. புரியுதுங்களா? இது அப்படியே ரிவர்ஸ், அவ்வளவுதான். ஓகே. இப்போ ஒரு கிரகம் ஒரு திசை நடத்துன்னு வைங்க. இப்போ சப்போஸ் இந்த இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இது உதாரணத்துக்கு துலாலக்கணமே போட்டுக்கலாம்னு வைங்களேன். இப்ப இதுக்கு என்ன பலன் சொல்லலாம்? அதான் செவ்வாய் 4ல இருக்கு, மகரத்தில் இருக்கு. சொல்லுங்க. இல்ல பொதுவா என்னன்னு சொல்லுவீங்க? 4ஆம் இடம் வண்டி வாகனம் உச்ச பாரத. இப்ப திசை நடத்துன்னு வைங்க. இப்ப செவ்வாய் திசை நடக்குதுன்னு வைங்க, நடப்பல. இப்ப என்ன பலன் வரும்? இடம் வாங்குவாரு. 2-7க்கு அதிபதி, 2-7 சிறப்பா இருக்கும். 2ஆம் இடம் சொத்து, வருவாய், நிலத்து மூலமா வருமானம் வரும், மனைவி மூலமா வருமானம் வரும். வருமானமும் 2 பக்கமும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 4ஆம் இடமும் நல்லா இருக்கும், 2ஆம் இடமும் நல்லா இருக்கும், 7ஆம் இடமும் நல்லா இருக்கும் சொல்லிடலாம். இப்போ இதில் ஏதாவது நான் டிகிரி போட்டுருக்கேன்னா, உச்சமா இருக்கா கிரகம், பொருத்தமா இருக்கு எப்படி சொல்றீங்க? அது எப்படி உச்சம்னா எப்படி? அது எத்தனை டிகிரி இருந்தால் அது உச்சம்? உச்சம் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். உச்சம்னு இப்படி சொல்லியே தான் பழகிட்டு இருக்கிறோம் நம்ம. இன்னும் டிகிரி போடலையே நான். டிகிரியை போட்டால் தானே அது உச்ச கிரகம்னு சொல்லுவீங்க. ஒரு உச்ச வீட்டில் இருக்கு, செவ்வாய் உச்ச வீட்டில் இருக்குதுன்னு சொல்லணும். டிகிரி போட்டு ஒரு பாவம் பாதசாரம் போட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம் உச்சமா இருக்குது அப்படின்னு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? சூரியனுக்கு 10 டிகிரி உச்சம். எது மேசத்துல. ரிஷபத்துல சந்திரன் 3 டிகிரி உச்சம். குரு 5 டிகிரியில உச்சம். ஓகேங்களா? முதல் 5 டிகிரியில உச்சம். புதன் 15 டிகிரியில் உச்சம். சனி துலாத்துல 20 டிகிரியில் உச்சம். சுக்கிரன் சுக்கிரன் 27, அது மேல. செவ்வாய் 28. இதுதான் டிகிரியினுடைய அளவு. இப்போ ஒரு டிகிரி அளவு. இப்போ இதுல சுக்கிரன் 28, செவ்வாய் 28 டிகிரியில் உச்சத்தில் இருக்கு. 28 டிகிரியில் உச்சத்தில் இருந்தா இந்த செவ்வாய் திசை நடக்கும்போது என்ன நடக்கும்? இதுல எப்படிங்க? இல்ல உச்சமா இருக்கும்போது நமக்கு உச்சமா எல்லாம் உச்சத்துல வந்துருமே, அது இதுக்கப்புறம் அது அதுக்கு போறீங்க. அது கிரக அவஸ்தையில உடல் வலிமை இழந்திருக்கு அந்த இடத்துல. புரியுதுங்களா? 28 டிகிரியில் செவ்வாய் உச்சம். அது பெண் ராசி. பெண் ராசியில முதல் 28 டிகிரினா பால்ய அவஸ்தையில வந்துடும். அது குழந்தை பருவத்தில் ஒரு கிரகம் திசை நடத்தினா அது உங்களுக்கு என்ன பலன் கொடுத்துற போகுது? அது அப்படியே பலன் கொடுத்தா கூட அதை அனுபவிக்க முடியுமா? ஒரு மனிதனுக்கு 5 பிரிவில் இருக்கு உடல் வலிமை. அதே மாதிரி கிரகத்துக்கு 5 பிரிவு. அதேதான் குழந்தை பருவம், விளையாட்டு பருவம், வாலிப பருவம், முதியோர் பருவம், வயோதிக பருவம். மனிதனுக்கு அதே தான், கிரகத்துக்கும் அதே தான். 5 டிகிரி இருந்தால் குழந்தை பருவம். விளையாட்டு பருவத்தில் இருக்கும்போது ஒரு கிரக திசை நடத்தினா அந்த திசையில என்ன பலன் கொடுத்துரும், அதை எப்படி அந்த ஜாதகம் அனுபவிக்க முடியும்? அதை பத்தி ஏதாவது தெரியுமா அந்த ஜாதகத்திற்கு? புரியுதுங்களா நான் சொல்ற? புரியுது கான்செப்ட்?
அதை அனுபவிக்க முடியாது, உணர முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி விருத்தாவஸ்தையில் வந்த நிறுத்திய அவஸ்தையில் எந்த கிரகமும் உச்சம் பட்டு இருந்தாலும் அது திசை நடத்தினாலும் அது அது ஜாதகத்திற்கு பிரயோஜனப்படாது. அதனால் அந்த பலன் செட் ஆகாது. அது உச்சம் இருக்குது, எல்லாமே உச்சமாயிரும், நல்லா வந்துடும் கேட்டால் அது கான்செப்ட் தப்பாக போயிடும். ஒரு கிரகம் ஒரு ராசி கட்டத்தில் 4 கிரகம் உச்சம், 2 கிரகம் ஆட்சி, அவருடைய ஜாதகம் எப்படி இருப்பார் அவர் வாழ்க்கையில்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 4 கிரகம் உச்சம்னு வச்சுருக்கேன், 2 கிரகம் ஆட்சியில் இருக்குது, அவர் வாழ்க்கை நல்லா இருக்குமா? இப்போ ஒன்றுமே இருக்காது ஜாதகத்தில், உச்சமும் இருக்காது, எந்த கிரகமும் ஆட்சியிலையும் இருக்காது, அவர் ஜாதகம் ரொம்ப மோசமாக போயிடுமா? எந்த ஒரு கிரகம் பார்க்கறதுக்கு எந்த ஒரு ராசியோ ஜாதகமோ நல்லா இருக்கும்னா அது நல்லா இருக்காது. எந்த ஒரு ஜாதகமும் மோசமாக இருக்குதுன்னு நினச்சா அது மோசமாக இருக்காது. ஒரு படத்தில் வடிவேல் காலம் சொல்லுவாங்க, வரும் ஆனால் வராதுமாங்கல்ல. அதனால் ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது, இந்த ஜாதகம் கோடீஸ்வரனாக இருப்போம்னு சொல்லக்கூடாது. 4 கிரகம் உச்சா இருந்து 2 கிரகம் ஆட்சியாக இருக்கிறது பிச்சைக்காரனாக தான் இருக்கிறான். அதே மாதிரி எந்த கிரகமும் உச்சாமலும் ஆட்சி இல்லாதவன் நான் பணக்காரனாக தான் இருக்கிறான். எப்படி அவன் திடீர்னு பாருங்க பக்கத்து வீட்டில் வரேன், எந்த கிரகம் நல்லா சாதாரணமாக தான் இருக்கிறான். ஆனால் என்னன்னா ஒரு 2-3 வருஷத்துல என்னன்னு பார்த்தா வீடு கட்டுறான், கார் வாங்குறான், பங்களா வாங்குறான். ஏன்னான்னு பார்த்தான்னா அது அந்த அந்த யுவ திசை இருக்குல்ல, யுவ அவஸ்தையில் வந்து அந்த கிரகம் அந்த டிகிரியில் வந்து மாட்டிக்கிட்டு அந்த கிரக திசை நடத்துது. யுவ அவஸ்தையில் மட்டும்தான் ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருந்து திசை நடத்தினாதான் அந்த திசை முழு பலனை குடிக்கும். அந்த வகையில் புதன் மட்டும்தான் ஒரு 15 டிகிரியில் உச்சமாகறதுனால அது வந்து யுவ அவஸ்தையில் வாலிப பருவத்தில் அந்த திசை வந்து வாலிப பருவத்திலையும் நடந்து அந்த திசையும் நடந்து நம்ம எபக்ட்டுக்கு வந்தோன்னா அவன் கோடீஸ்வரன் ஆகிறது கெட்டி. புரியுதுங்களா? அது வந்து 25 to 40 வயசு அனுபவிக்கிற விஷயம். அதில் வந்து பலன் நல்லா வந்தால் தான் அனுபவிக்க முடியும். இல்லை அந்த அந்த திசையை வரலன்னா அந்த ஜாதகத்துக்கு என்ன பிரயோஜனம்? எவ்வளோ நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்ன்றேன். வாலிப பருவத்தில் திசை வரணும்ல, இல்லை குழந்தை பருவத்தில் தான் அந்த திசை வந்து என்ன பிரயோஜனம்? 5 வயசு 6 வயசில் புதன் திசை வருது, யுவ வயசில் ஒரு கிரகம் மாட்டிக்கிட்டு திசை நடத்துன்னு வைங்க, என்ன பண்ண முடியும்? அதனால் அது முழு பலன் வராது. அதனால் இந்த திசையை பார்க்கும்போது இந்த பால்ய அவஸ்தையில் இருக்குதா, கௌமார அவஸ்தையில் இருக்குதா, இல்லை விருத்தாவஸ்தையில் இருக்குதா, இல்லை யுவ அவஸ்தையில் இருக்குதா, இல்லை மிருத்திய அவஸ்தையில் இருக்குதான்னு நம்ம ஒரு கான்செப்டை பார்க்கணும். அதை பார்க்காம எந்த ஒரு எஃபெக்ட்டுக்கும் ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. இந்த திசையில் ஒரு கிரகம் வந்து எந்த திசையை நமக்கு வந்து இப்போ 65 வயசில் ஒரு திசை நடந்துன்னு வைங்க, அது பலன் கொடுத்தா அந்த திசைக்கு அவருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்? அவரே நடக்க முடியாமல் இருக்கார், பழுத்து படிக்காக இருக்கிறாரு, அவர்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தா அவர் எதாவது பண்ண முடியுமா? அவருக்கு 3 வேளை கஞ்சி ஊற்றினா போதும். அவருக்கு எவ்வளவு யோகம் வந்து என்ன பிரயோஜனம்? அவருக்கா பிரயோஜனம் இருக்காது, மற்றவருக்கு தான் பிரயோஜனம் வரும். அதனால் இந்த திசை எப்படி வருது அப்படின்னா கர்மாவினுடைய எஃபெக்டில் தான் வரும். என்னைக்கு ஒருத்தர் கர்மா வந்து கம்மியாக இருக்குதோ, கர்மாவை அனுபவிக்கணும் அப்படின்னோம்னா அந்த சாதகமான திசை யுவ அவஸ்தை திசை ஒரு கிரகத்துக்கு வந்து அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த திசையில் கிரகம் இப்போ இதே இருக்கணும் உச்ச கிரகம்னு இருக்க வேண்டியதில்லை. அந்த யுவ அவஸ்தையில் அந்த டிகிரியில் ஒரு கிரகம் இருந்து ஒரு திசையோ புத்தியோ நடந்தால் சூப்பராக போயிடுவாங்க. அது எந்த கிரகமாக உச்ச கிரகமாக இருந்தாலும் சரி, வேற கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த டிகிரியில் இருக்கணும். அந்த 16 to அந்த டிகிரி 12 to 16 டிகிரியில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினா அது புத்தி நடத்தினாலும் அந்த காலகட்டம் அவருக்கு வெரி சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி எந்த கிரகம் வந்து புத்தி நடத்தினாலும் அது வந்து பால்ய அவஸ்தையில் ஒரு புத்தி நடந்தால் 10% பலம் தான் வரும். ஆனால் இந்த அவஸ்தையில் வர்றது பலம். இப்போ குழந்தை பருவத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு கல்லை தூக்க முடியுமா? அதே மாதிரி வயோதிக பருவத்தில் ஒரு கல்லை தூக்க முடியுமா? எது நடந்தாலும் வாலிப பருவத்தில் தான் தூக்க முடியும். எதை ஒன்று செஞ்சாலும் அதுக்கு நல்லது கெட்டது, எது நல்லது எது கெட்டதுங்கிறது அனுசரித்து போகக்கூடிய நல்ல தரம் பிரித்து பார்க்கறதுக்கு நம்ம எந்த வயசு? வாலிப வயசு. அந்த திருமண வயசு 25 to 45 வயசு, அதாவது 50 வயசு வரைக்கும் எந்த ஒரு திசை அவனுக்கு சாதகமாக வருதோ அந்த திசை தான் அவனுக்கு வாழ்க்கையை உயர்வை கொடுக்குமே தவிர வேற எந்த திசை வந்தாலும் எந்த கிரகம் உச்ச கிரகம் திசை நடத்தினாலும் சரி, அந்த குறிப்பிட்ட பாகைக்குள்ள அந்த திசை நடந்தால் அந்த பாதிப்பு அவனுக்கு வரத்தான் செய்யும். அதனால் அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் இருக்காதுன்னு என்னுடைய பதிவை இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிஞ்சுக்கிறேன்.
எனக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ஆலப்பாடி ஜோதிட சங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது பதிவைத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த அவஸ்தைங்கிற ஒரு கிரகத்தை பற்றி ரொம்ப அருமையாகவும் விளக்கமாகவும் எடுத்துரைத்த ஐயாவுக்கு இந்த வாழப்பாடி சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு ஐயா வடிவேல் ஐயாவுக்கு வாழப்பாடி சங்கத்தின் சார்பாக அவஸ்தை பிரிவுகளை சிறப்பாக சொன்னதற்காக எங்கள் சங்க உறுப்பினர் ஐயா ராஜமாணிக்கம் ஐயா பொன்னாடை போத்தி மரியாதை செலுத்துவார். பரவாயில்லைங்க ஐயா, நீங்கள் அவசியம் அடுத்த மீட்டிங்க்கும் வரணும். நன்றிங்க ஐயா. நன்றி. விளக்கமாக கூட சொல்லலாம். நேரம் கருதி கொஞ்சம்